ஏன் தளபதி நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நாய்ஸி சரௌண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துல வச்சு நீங்க ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது? மேபி உங்களுக்கு புரிய சான்சஸ் உண்டு. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் ஜீவா, உங்க ஏன்டி சர்ஜன். ஹலோ, இது இம்ப்ரெஸ் பண்றதுக்கான விஷயம் கிடையாதுங்க. இது உண்மையாவே ஒரு கண்டிஷன் தான். அது பேர் தான் பேரா அக்யூசிஸ் வில்லிஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருந்திருக்கும், ஆனா அது இருக்குன்னே தெரியாம ஒரு பர்சன் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க இந்த கான்சர்ட் மாதிரி ஒரு இடம் இல்லைன்னா ஒரு நாய்ஸி சிச்சுவேஷனை வச்சுட்டு நீங்க பேசி பாருங்க. அவங்களுக்கு காதுல விழுகிற சத்தங்கள் நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் நாட் மேஜிக் ப்ரோ, இதுவுமே ஒரு சயின்ஸ் தான். அதுதான் ஓட்டோஸ்க்ளரோசிஸ்னு சொல்லுவோம். நம்மளோட மிடில் இயர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி எலும்பு இருக்கும். அது ஸ்டிஃப் ஆகிறனால நம்மளோட சவுண்ட் கண்டக்ஷன்ஸ் ஃப்ரம் மிடில் இயர்ல இருந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு கிராஜுவல் ஹியரிங் லாஸ் இருந்துகிட்டே கிடக்கும். திஸ் இஸ் மோஸ்ட்லி பெயின்லெஸ் கண்டிஷன். அதனாலே நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியாம இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, முக்கியமா உங்களுக்கு ஹியரிங் லாஸ்ன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகினாலே நீங்க ஒரு பியூட்டோன் ஆடியோகிராம் எடுத்து உங்களோட ஹியரிங் லாஸ் எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்க ஹியரிங் எய்ட் போடலாமா இல்ல சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமா உங்க ஹியரிங்கை ரீஸ்டோர் பண்ணலாமாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியா நாய்ஸ் சரௌண்டிங்ல மட்டுமே காது கேட்கும் எனக்கு அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க ஹியரிங்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.